இன்றைக்கி டின்னருக்கு சைட் டிஷ் வந்து மஷ்ரூம் மசாலா பண்ணலாம். அதுக்காக நான் வந்து பூண்டு, வெங்காயம், தக்காளி, ஒரு 1/4 முடி தேங்காய், அப்புறம் மஷ்ரூம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் மசாலா அரைக்கிறதுக்கு சீரகம் 1/4 ஸ்பூன், தனியா 1/4 ஸ்பூன், சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, அந்த நட்சத்திர இது, அப்புறம் சோம்பு, மிளகு எடுத்திருக்கேன், ஒரே ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு பொடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா வறுந்துருச்சு. இப்போ வந்து இதில் 3 வரமிளகாய் போட்டுக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நம்ம வந்து நல்லா பொடி பண்ணிடலாம். இதில் வந்து நான் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி மட்டும் போட்டுக்கிறேன். பூண்டு போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கலாம். இந்த மஷ்ரூம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். நல்லா வதக்கியாச்சு, நல்லா ப்ரௌனாக எடுத்து இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இப்போ வந்து நான் தேங்காயை போட்டுக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த எல்லா மசாலாவையும் நல்லா அரைச்சி வச்சு, ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேண்டாம், இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்க மாதிரி அரைச்சி நல்லா ஆறிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதில் ஏற்கனவே இருக்கிற எண்ணெய் இவ்வளோ இருக்குது. இதுலேயே நம்ம வந்து மஷ்ரூமை நல்லா வதக்கிக்கலாம். மஷ்ரூம் அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சிம்மில் வச்சுருக்கேன். 2 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இது நல்லா சுருளை வதங்கி வந்துடுச்சு. இந்த அரைச்சி வச்ச விழுதை போட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுருவேன். இந்த கன்சிஸ்டன்ஸியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வந்த உடனே நல்லா சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை. ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதித்து வரட்டும். இந்த ஃப்ளேவர் எல்லாம் வந்து அந்த மஷ்ரூமில் இறங்கட்டும். இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுது. இந்த நேரத்தில் இப்போ இந்த மசாலா பொடி போட்டுக்கலாம். இது எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி சைட் டிஷ் பண்ணுறப்போ இந்த கரம் மசாலா பொடி மட்டும் நம்மளே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி போட்டோன்னா அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான மஷ்ரூம் மசாலா ரெடி. சப்பாத்தி, தோசை, பூரி, நான் நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் அதோட தொட்டு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட சப்பாத்தி ரெடி. வாங்க மஷ்ரூம் மசாலா சப்பாத்தி சாப்பிடலாம். ஹாப்பி ஃப்ரைடே ஃப்ரெண்ட்ஸ்.